Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்தியாவில் ரொம்ப பாப்புலரான கேம் எல்லாரும் கண்ண மூடின்னு சொல்லலாம் கிரிக்கெட்டுன்னு சொல்லலாம். கிரிக்கெட் வந்து அந்த காலத்தில் எஸ்டாப்ளிஷ்டு வெரி வெல். இத்தனைக்கும் இந்த கிரிக்கெட் விளையாடுற கண்ட்ரி ஹார்ட்லி டெஸ்ட் மேட்ச் உள்ளது 15 கண்ட்ரி தான், அதுக்கு மேலே கிடையாது. பட் செஸ் கான் பிளா யூஎன்ஓ மெம்பருக்கு மேலே நம்மள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 200 கண்ட்ரிஸ். இப்போ சென்னையில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒலிம்பியாட் நடத்தின மாலைவீட்டில் அதில் 200 கண்ட்ரிஸ் விளையாடினாங்க. வி காட் மோர் தென் 230 கண்ட்ரிஸ் ஆர் அஃபிலியேட்டட் வித் தி வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன். வேறு எந்த ஃபெடரேஷன், ஹாக்கி கிடையாது, ஃபுட்பால் ஹாக்கி கிடையாது. ஒரு டைம் வச்சு தான் இவள் டேக் ரிஸ்க். மற்றபடி இவளை வாட்ச் அண்ட் பிளேன்னு சொல்லுவோம். ஸ்டார்டிங் ஓப்பனிங்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு ஒரு கமிட்மெண்ட்டை பண்ண மாட்டான். ஒரு அந்த மிடில் கேம்னு ஒரு ஸ்டேஜ், ஒரு கேம் 40 மூவ் ஆகுதுன்னு வச்சுங்க, அது வந்து ஓப்பனிங் வந்து ஜஸ்ட் 20-25 மூவ்ஸ்லாம் ஓப்பனிங், அது அவ்வளோ தரோவா. அது வில் பிளே லைக் தட். ஆனந்த் போலே அது கல்டிவேட்டட். ஓல் இந்தியாவிலே 2 கவர்மெண்ட் டுக் இன்ட்ரெஸ்ட் இன் ரெகக்னைசிங் செஸ். ஒன் இஸ் கேரளா, அனதர் இஸ் தமிழ்நாடு. அந்த காலத்து கவர்மெண்ட்டு இந்த இதில் they recognize chess as a recognized game. பிடி மாஸ்டர் சொன்னா பிடி மாஸ்டர் should have a chess board அதெல்லாம் இருக்கணும் அந்த பிடி மாஸ்டர் ரூமில். இப்போ எப்படி இதுவாச்சுன்னா கிராண்ட் மாஸ்டர் நிறைய ஆச்சு. அதுவும் தமிழ்நாடுல வந்து ஏறக்குறைய அபவுட் 35 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் 86னா பார்த்துங்க, மோர் தேன் 1/3 மேலே கிராண்ட் மாஸ்டர் நம்ம ஊர் தான். ரீசெண்டாக குகேஷ் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர்ஸாக இருந்தும் எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வந்து கிடைக்கல. இதே இது வந்து விஸ்வநாத் அவர்களுக்கும் வந்து இருந்திருக்கும் இந்த ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து இவ்வளோ பிளேயர்ஸ் வந்து உருவாக்குற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தும் அவங்களுக்கு சரியான ஒரு ஸ்பான்சர் கிடைக்காம தவிக்கிறாங்கல்ல. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ அந்த காலங்களில் முன்ன ஆனந்துக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அதுக்கு இதுக்கு இப்போ கம்பேர் பண்ணனா இப்போ வந்து சான்ஸ் ஆஃப் ஸ்கோப் நிறைய இருக்குது. ஒரு எஸ்எல்சி வரலாம் அப்படியே விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நச்சரிக்காப்பல, என்னப்பா செஸ்ஸே உனக்கு சோறு போடுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அது வரைச்சதான் எம்ப்ளாய்மெண்ட்டு. நான் செஸ் விளையாடினா எனக்கு ஒரு சான்ஸ், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். செஸ் விளையாடினா எனக்கு காலேஜ் அட்மிஷன் கிடைக்கும், யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கும், இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும், ஐஐடியில் அட்மிஷன் அப்படின்னு. ஈவன் ஐஐடி ஸ்டார்டட் கண்டக்டிங் டோர்னமெண்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் சில இதில் போத் த கவர்மெண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஆர் ஹெல்பிங் செஸ் இன் கிராண்ட் வே. இப்போ ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம சிஎம் ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணார், எக்ஸார்பிட் நல்ல அமௌண்ட்டு தட் வில் ஹெல்ப் தம் டு க்ரோ ஃபர்தர். ஈ கேன் ரீட் ஆனந்த் போலே 5 டைம் 6 டைம் வேர்ல்டு சாம்பியனாக வரலாம். அதன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் விஜய் பிரியா. இன்று நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குகேஷ் அவர்களுடைய வெற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஓவராலாக நம்மளோட இந்தியாவே கொண்டாடிட்டுருக்கிற ஒரு விஷயம். அதில் ஒரு குறிப்பாக முக்கியமான ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. செஸ் மூத்த பயிற்சியாளர் காமேஸ்வரன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த வெற்றியை அவர் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த அவர்கிட்டயே நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும்மா. சார் வந்து நீங்க விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள்ட்ட இருந்தே நீங்க வந்து பயிற்சியாளரா இருந்திருக்கீங்க. ஸோ அந்த அனுபவங்கள் இப்போ குகேஷ் அவர்களுடைய வெற்றி உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு விஸ்வநாத் வந்து சின்ன வயசுலேருந்தே பழக்கம். அவரை 7-8 இயர்லேருந்து 14-15 இயர்ஸ் வரலாம் அவரோட க்ளோஸாக செஸ் சம்பந்தமாக அவரோட நிறைய டோர்னமெண்ட் பிளேஸ்லாம் போயிருக்கேன். இப்போ வந்தாலும் அவர் சின்ன பையனாச்சு வேர்ல்டு ஜூனியர் ஃபின்லாண்டில் நடந்தது. அப்போ இந்தியன் கவர்மெண்ட், அதாவது ஆல் இண்டியா ஃபெடரேஷனை வந்து கோச்சாக அனுப்பிச்சாங்க அவரோட. அதுபோல் அங்கேருந்து லாய்ட்ஸ் பேங்க் லண்டன் டோர்னமெண்ட்டு, அப்புறம் வரைச்ச இது பெல்ஜியத்தில் டோர்னமெண்ட்டு, நெதர்லாந்து டோர்னமெண்ட், அதெல்லாம் அவரோட ஒரு ரவுண்டே அடிச்சிருக்கேன். he was at that time was a brilliant chap நாங்க எல்லாம் சொல்லுவோம். இது சின்ன வயசுல I used to say ஒரு லைட்னிங் கிட், அதாவது மின்னல் வேக வீரன். செஸ் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக விளையாடுவார். கண்டிப்பா. Now we'll come back to this Gugesh. Yes. Gugesh is a new to me. I am not that much experienced with Gugesh like with Anand, but I watch him. I know their parents, how they took enormous strain and stress to take their boys to different tournaments and be with them, and great difficulty financing him, getting sponsors like that. Okay. The chess is a beautiful game.
and we are glad to inform it has been invented in India. So it is a great upsurge for India. அதாவது இது மகத்தான மின் வேகத்தில் நம்ம செஸ் கிளம்பி இருக்கு. ஆனந்த் பீரியடில் கிராண்ட் மாஸ்டரே கிடையாது. அப்போ வந்து இந்தியாவில் ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் தான் இருந்தார், மேனோவல்லாரன். அவர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அப்புறம் ஒரு 5-6 இன்டர்நேஷ்னல் வந்தாங்க, கிராண்ட் மாஸ்டர் வரவில்லை. பட் இஸ் த ஃபர்ஸ்ட் டு கெட் த கிராண்ட் மாஸ்டர் டைட்டில். அதுவும் நம்ம ஒரு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் சக்தி ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனி நடத்தினது. அந்த ஸ்பான்சர் டீமில் காட் ஏ கிராண்ட் மாஸ்டர். தட் வாஸ் அ கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ வந்து டிவியில் கூட இதெல்லாம் செஸ்ஸை பற்றி இன்டர்வியூ எல்லாம் இப்போ வரப்பட அதெல்லாம் கிடையாது. அது வந்தோன்னா அவ்வளோ தூரம் எல்லா டிவி அது எல்லாம் வந்து மீடியாலாம் அப்போலேருந்து ஆரம்பிச்சு. செஸ்ஸு வந்து இட் இஸ் எ சிம்பிள் கேம் டு ஸ்டார்ட் வித். இது வந்து ரொம்ப பணம் செலவழிக்கணும் இல்லை. ஒரு செஸ் போர்டு, ஒரு காயின் செட்டு, ஒரு டேபிள், ஆர் ஈவன் we can squat on the floor, play on the mat or jump column. ஸ்பேஸ் கூட கிடையாது. இதுக்கு நம்ம இப்போ கிரிக்கெட் போல் கிரவுண்டுக்கு போனோம், ஸ்டம்ப் நடணும், அந்த ப்ராப்ளமே கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோன்னா யூ மஸ்ட் ஸ்பெண்ட் மணி, அதர்வைஸ் டிஃபிகல்ட் பிகாஸ் காம்படிஷன் ஹை. நம்ம சொல்கிறோம் இப்போ IAS IPS எக்ஸாம்லாம் வைக்கிறோம், அதுக்கெல்லாம் எவ்வளோ ஹார்டாக படிக்கிறாங்க. நீட் அது போல் ப்ரொஃபஷனல் காலேஜ் போகிறது, இன்ஜினியரிங், IIT, IMS எல்லாம் போகிறாங்களே, நிறைய படிக்கணும், அதுக்கு நிறைய டியூஷன் எடுக்கணும். செஸ்ஸுக்கும் அதே போல் ஆயிடுத்து. இது வந்து பேரண்ட்ஸுக்கு என்ன ஒரு ஒப்பீனியன்னா, செஸ்ஸு விளையாடினா பையன் புத்திசாலியாக இருப்பான் ஒன்று, அப்புறம் இன்னொன்று வந்து பள்ளிக்கூடத்தில் நல்லா ஸ்கோர் பண்ணுவான். நான் கோச்சா நான் சொல்லிச்சேன், நான் ஆனந்துக்கே சின்ன வயசில் கூட கோச்சா, அதான் குருன்னு சொல்லுவான். அப்போல்லாம் இது போல் டெக்னிக்கல் கோச்செலாம் என்ன சொல்ல மாட்டேன், வந்து அவர் சொல்கிறதே எனக்கு கோச்சு தான் கூடுவார், இல்லை மாஸ்டர் குருன்னு சொல்லுவாங்க. இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் தெரியும், அவங்க என்னை நம்பி, நான் உன்னை நம்பி தம்பா பையனை ஒப்படைக்கிறேன், பார்த்து ஆக்ஷன் போய் வின் எல்லாம் பண்ணிக்கணும். அதே போல் ஐ டிட் இட் மை மேக்ஸிமம். அவர் கடைசியாக மெட்ராஸில் வந்து வேர்ல்டு குவார்டர் ஃபைனல்ஸை மெட்ராஸ் நடந்தது, அதில் வின் பண்ணி தான் அவர் பெரிய அப்போ வந்து கடைசியில் டெல்லியிலும் ஈரான்லையும் போய் வேர்ல்டு ஃபஸ்ட்டு வாங்கினார். அதுக்கப்புறம் 5 டைம்ஸ் வாங்கினார். இட்ஸ் எ ரிமார்க்கபிள் செஸ் ஜீனியஸ். ஆனால் என்னதான் ஏஜ் இஸ் கவுண்டிங், இஸ் நவ் 55. ஸோ ஒரு 45 செஸ்ஸுக்கு போல் அத்லட்டிக் போல் இதுக்கும் ஒரு ஏஜ் இந்த இதெல்லாம், ஏன்னா பிகாஸ் திங்கிங் பவர் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேடி ஆகிடும். அதுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து தே வில் அலர்ட்டாக இருக்கும், மைண்டு வெரி பிரிஸ்காக இருக்கும். தே ஒன்ட் பாதர் அபவுட் வின்னிங் ஆர் லூசிங். அதெல்லாம் நாங்களாம் வயசானோம், ஐயோ தோற்றுருமோன்னு அந்த பயம் இருக்கும். அந்த பயம்லாம் இருக்காது சின்ன பசங்க, வைராஜா வைண்டா விளையாடுவாங்க அது போல. ஓகே, ஸோ இன்ன வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ யாராவது புதுசா ஒருத்தர் செஸ்ல வந்து ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்னா, நீ என்ன பெரிய விஸ்வநாத் ஆனந்தா அப்படின்ற ஒரு ட்ரேட்மார்க்கை வந்து செட் பண்ணிட்டு போயிட்டாரு. அவரை பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து செஸ்ல ஆர்வம் காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் இப்போ குகேஷ் அவர்களும் வந்து வந்திருக்காங்க. விஸ்வநாதன் ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆனாரு. அந்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆனதுனால செஸ் டெவலப் ஆச்சு. அப்போல்லாம் இதில் பள்ளிக்கூடம் பசங்க ஏவரேஜாக டோர்னமெண்ட் விளையாடுறதா எல்லாம் அபவ் 45, அதாவது வெட்டரன்ஸ் வயசானவங்க தான் செஸ் டோர்னமெண்ட் விளையாடுவாங்க. இப்போன்னா ஜஸ்ட்டு 15 years 12 years தான் ஆவரேஜ் ஏஜ் பார்த்துங்க. அப்படின்னா 8 வயசுன்னு விளையாடுவான், 45 கொஞ்சம் பேர் விளையாடுவாங்க, இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் ஆவரேஜ் ஏஜ் ஃபார்முலா எல்லாம் யங்ஸ்டர்ஸ் டேக்கன் அப். அப்புறம் வந்து இதில் வந்து என்னென்னா, ஓல் இந்தியாவிலே 2 கவர்மெண்ட் டுக் இன்ட்ரெஸ்ட் இன் ரெகக்னைசிங் செஸ். ஒன் இஸ் கேரளா, அனதர் இஸ் தமிழ்நாடு. அந்த காலத்து கவர்மெண்ட்டு இந்த இதில் தே ரெகக்னைஸ் செஸ் இஸ் எ ரெகக்னைஸ்டு கேம். பிடி மாஸ்டர் சொன்னா பிடி மாஸ்டர் ஷுட் ஹேவ் எ செஸ் போர்டு அதெல்லாம் இருக்கணும் அந்த பிடி மாஸ்டர் ரூம்ல. ஒன்லி யூ ஷுட் ஹேவ் கிரிக்கெட் பேட், ஸ்டம்ப்பு, ஜாவலின் த்ரோ, இது ஃபுட்பாலு, க்ளவுஸ் அதெல்லாம் இல்லை, செஸ் போர்டும் இருக்கணும்னு ஒரு இது பண்ணி பிடி டைம்ல தோஸ் வாண்ட் டு ப்ளே செஸ் தே கேன் ப்ளே செஸ். அது போல இப்போ அது வந்து அதே போல இப்போ எப்படி இதுவாச்சுன்னா கிராண்ட் மாஸ்டர் நிறைய ஆச்சு. அதுவும் தமிழ்நாடுல வந்து ஏறக்குறைய அபவுட் 35 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் 86னா பார்த்துங்க, மோர் தேன் 1/3 மேலே கிராண்ட் மாஸ்டர் நம்ம ஊர் தான். கண்டிப்பா. ஆமாம், அதுவும் தமிழ்நாடு. ஓகே, ஸோ இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவராலாக பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம், அவங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. எவ்வளவோ பேர் நம்ம வந்து உமன்ஸ் அச்சீவ் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்போர்ட்ஸில் அப்படிங்கிறப்ப வந்து ஏதோ ஒரு தயக்கம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ செஸ்லையும் நிறைய பெண்கள் ஆர்வம் காட்டுறாங்க. அதுக்கு காரணம் வந்து டிபெண்ட் இப்போ அந்த அஃபிஷியல்ஸ், இந்த செஸ் அசோசியேஷன், தமிழ்நாடு ஸ்டேட் செஸ் அசோசியேஷன்
ஆல் இண்டியா செஸ் ஃபெடரேஷன் அவங்கெல்லாம் நான் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன் தமிழ்நாட்டில். என்னோட கூட நான் சொன்னேன் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் மேனுவல் அரன் இஸ் எ பிரில்லியன்ட் ஆர்கனைசர், இம்சொல்லி வெரி குட் செஸ் பிளேயர். நாங்கள் 2 பேரும் இது பார்ட்னர்ஷிப் போல் தமிழ்நாடு செஸ் அசோசியேஷனில் we will see that same thing. At that time age wise first start with at the time age wise competition கிடையாது. ஓகே. யார் வேணா இது போலலாம் அப்பதான் அப்புறம் நான் பார்த்தேன் இது டு inculcate interest among the young students you must have a separate tournament boys and girls. அதனால அது ஏஜ் குரூப்பா வேர்ல்டு ஃபெடரேஷன்ல வச்சிருந்தாங்க. 8 10 12 14 16 20 அது 25 வரல அது போல இருந்தது. நாங்கள் அதை பேஸ் பண்ணி முதல்ல ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா சில்ட்ரன் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணது மெட்ராஸ் தான், அதுவும் ஐஐடி மெட்ராஸில். அப்போ எங்கள் பிரசிடென்ட் பொள்ளாச்சி மகாலிங்கம் he was very good and great philanthropist. ரொம்ப எங்கள் செஸ்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் பீரியடில் ஃபஸ்ட்டு டைம் சம்பேர் 2-3 டிகேட்ஸ் இப்போ டேட்லாம் கூட ஞாபகம் இல்லை. அந்த இதில் வந்து எல்லாரும் வெளியூரில் வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் சில்ட்ரனுக்குன்னு ஒன்று அதோட ஒரு பட்டாளமே வரும் அவங்களுக்குலாம். நம்ம சி ஒன்ஸ் யூ வாண்ட் என்கரேஜ் சில்ட்ரன் அண்ட் இது யூ மஸ்ட் ஆல்சோ have a good rapport with the parents because they accompany the children. So if we got a good chemical combination இருந்தா அவங்களோட செஸ் கட்டாயம் டெவலப் பண்ணோம். யூ ஷுட் நாட் ஸ்கோல்ட் த பேப்பர், அங்கே நிற்காதீங்க இங்கே தள்ளி நில்லுங்க, இதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் யூஸ் அவரை மேக்சிமம் கர்டிசியை யூஸ் பண்ணி தான் இது பண்ணுவோம். அவங்க ஏதாவது அவங்களுக்கும் ஏதாவது வரும், ஐயோ பையன் சரியா அவ்வளோ தோற்றுனோன்னு பையன் அழுவான், அதெல்லாம் இருக்கும்ப்பா. வெரி ஃபர்ஸ்ட் ஒன் தோற்று அழுவான் பசங்களை, அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு கோச்சிங்கில் சொல்லி தரணும். நாங்கள் அதுக்கெல்லாம் ட்ரைனிங் எல்லாம் கூட கொடுத்தோம் தமிழ்நாடு அசோசியேஷன்ல. ஓகே. ஸோ இப்போ வந்து சார் இப்போ நம்ம எவ்வளவோ செஸ் பிளேயர் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னாலும் இப்போ ரீசெண்டாக குகேஷ் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாங்க, என்னோட அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர்ஸாக இருந்தும் எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வந்து கிடைக்கல, எங்களுக்கு சரியான ஸ்பான்சர் வந்து கிடைக்காம இருந்ததுனால நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். இதே இது வந்து விஸ்வநாத் அவர்களுக்கும் வந்து இருந்திருக்கிறோம் இந்த ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து இவ்வளோ பிளேயர்ஸ் வந்து உருவாக்குற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தும் அவங்களுக்கு சரியான ஒரு ஸ்பான்சர் கிடைக்காம தவிக்கிறாங்கல்ல, ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ அந்த காலத்தில் ஆனந்துக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு இதுக்கு இப்போ கம்பேர் பண்ணனா இப்போ வந்து சான்ஸ் ஆஃப் ஸ்கோப் நிறைய இருக்கு. ஆனந்த் வாஸ் ஃபர்ஸ்ட் டாப் கியர்ல வந்தவரை. அதுக்கு முன்னால் எல்லாரும் இப்போ யாரெல்லாம் சொன்னார், he was ஆர்டினரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஏஜிஸ் ஆஃபீஸர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இது பேங்க்ல ஜாயின் பண்ணாரு. அது போல ஸோ இதெல்லாம் நாங்களாம் கேள்விப்பட்டு அப்போதான் என்ன பண்ணோம்னா யூ மஸ்ட் கண்டக்ட் டோர்னமெண்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் லைக் சில்ட்ரனுக்கு நடத்தினா க்ரோத் ஆகும். இளம் வயதில் பேசணும் கேட்ச் தம் யங் ஃபிஷ்ன்ற போல பண்ணால் இதுவாக இருக்கும். அது போல் அவங்கள இது பண்ணோன்னா நல்லா வளருவாங்க. அதே போல் டிஃப்ரெண்ட் குரூப் கம்ப்ளீட்டாக உமன்ஸ் லேடிஸ் கேர்ள்ஸ் அது போல். அதே போல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட். நான் இன்டர் இன்ஸ்டியூஷன் டீம் சாம்பியன்ஷிப், அதாவது பிட்வீன் ஒன் கம்பெனி ஒன் பேங்க் இதெல்லாம் விளையாடினா தே வில் ஸ்டார்ட் ரெக்ரூட்டிங் ஹோல் திங். இந்த ஸ்போர்ட்ஸ்லேயே ஒரு எஸ்எல்சி வரலாம் அப்படியே விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நச்சரிக்கா போல, என்னப்பா செஸ்ஸே உனக்கு சோறு போடுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அது வரைச்சதான் எம்ப்ளாய்மெண்ட். நான் செஸ் விளையாடினா எனக்கு ஒரு சான்ஸ் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். செஸ் விளையாடினா எனக்கு காலேஜ் அட்மிஷன் கிடைக்கும், யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கும், இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும், ஐஐடியில் அட்மிஷன் அப்படின்னு. ஈவன் ஐஐடி ஸ்டார்டட் கண்டக்டிங் டோர்னமெண்ட் அது போல். ஸோ தட் வே செஸ் இஸ் நல்லா இது கட்டாயம் இம்ப்ரூவ் ஆகும். நான் சொன்ன போல முன்ன ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருந்ததுக்கு தமிழ்நாடு 25 கிராண்ட் மாஸ்டர் இருந்தது. இப்போ சொன்ன போல 85 கிராண்ட் மாஸ்டர் ஆல் ஓவர் இந்தியா இருக்காங்க. அப்படின்னா எனக்கு அது நிறைய டைட்டில் இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்டர்நேஷ்னல் மாஸ்டரு, ஃபீடே மாஸ்டரு, கேண்டிடேட் மாஸ்டர்னு நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் இப்போ growth அதிகமாகிடுது. ஓகே. இப்போ விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள் வெற்றி வாகை சூடியதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய செஸ் வச்சு மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கோச்சிங் சென்டர் ஆகட்டும், இல்ல நிறைய விளம்பரங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி நீங்களும் நீங்களும் அடுத்த கிராண்ட் மாஸ்டராலாம் ஆகலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்ரிபடி வாண்ட்ஸ் பிரெட் அண்ட் பட்டர், வெதர் இஸ் a coach or player or including parents. That is normal course that we can't stop it. We should not curtail them also. அவங்கள வந்து நீ இப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க, இப்பயே உடனே அவங்களுக்கு வந்துருமா, உடனே பையன் ஆனந்தா வருவான் அப்படின்லாம் நம்ம ப்ராமிஸும் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. பையன் வச்சு ஆனந்தம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு மேடம், நீ விட்டு ட்ரைனிங் பண்ணி பாருங்க கோச் சொல்லுவான். ஏன்னா கோச்சுக்கு யூ வில் கெட் ஒன் என்ட்ரி. தேர் ஆர் சோ மெனி பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள்
சென்னையிலே there are more than 100 coaching centers and some of them their own coaching centers. Now I got my own coaching center. ஓகே பட் சில பேர் பள்ளிக்கூடத்துல போய் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அங்க தனியா செஸ் டீச்சர்லாம் கிடையாது. கண்டிப்பா ஆனா இப்ப பிரசன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுது. they should conduct yearly with a good price amount 10,000 5,000 அது போல. ஓகே ஃபர்ஸ்ட் 10 பிளேசஸ்க்கு 10,000 அங்கே வந்து டோர்னமென்ட் வச்சு அதுக்கான பிரைஸ் அமௌண்ட் கொடுக்கறாங்க. இன்டர்ஸ்குள்ள இது பண்ணலாம். அதே போல ஆல் இந்தியா லெவல்ல சென்ட்ரல்ஸ் இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் சொல்றாங்க அவங்க 2 டிவிஷனும் கண்டக்ட் பண்றாங்க. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இண்டிவிஜுவல் சொல்ல டீம் அது வெரி பாப்புலர். அதில் இப்போ இதுலலாம் ரேங்க் ஏதாவது ஃபர்ஸ்ட் 3ல நேஷனல் வந்தால் எனி நேஷனல் இந்த சின்ன வயசுல ஆனாலும் காம்படிஷன் வச்சு அதை பகுத்து தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஐ கம் தேர்ட் இன் த ஸ்டேட் சாம்பியன்ஷிப், தேர்ட் இன் த நேஷனல் சாம்பியன், தேர்ட் இன் த நேஷனல் சாம்பியன் தே வில் டேக். ஸோ எனி காலேஜ் அட்மிஷன் அது பற்றி இப்போ நிறைய பேர் மிடில் காலேஜ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜம்முன்னு ஜாயின் பண்ணி. வி கான்ட் இமேஜின் அந்த காலத்தில் அவ்வளோ டொனேஷன். இப்போ எஸ்ஆர்எம் காலேஜ் சோ மெனி ப்ரைவேட் காலேஜ், சென்ட் ஜோசப் அது போல காலேஜ் எல்லாம் தே ஆர் ஸ்டார்டட் அட்மிட்டிங் டீம். ஓகே இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ செஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சிட்டி பேஸ் பண்ணி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தவங்க வந்து அதிகமா செஸ்ல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. இன்னும் வரைக்கும் அந்த வில்லேஜுக்கு இந்த செஸ்ல ஒரு நாலேஜ் அப்படிங்கறது இன்னும் வரைக்கும் போய் சேரல. இப்போ நீங்களே வந்து செஸ் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கேன் அப்படின்றீங்க, யாராவது இன்வால்வ் ஆகுறாங்களா? அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து will give also concession to the handicapped people, ordinary income earn பண்றவங்களுக்கெல்லாம் you won't charge. 2 பேர் ஒரே வீட்ல ஜாயின் பண்ணா will give, சில பேர் அது கூட தரமா டிஸ்கவுண்ட் வரும். both brothers join, whether it's rich or poor, when the 2 students join will give a discount. அது போல நாவல் ஐடியாலாம். so they will happy. என்னதான் the rich they are capable of both the husband and wife are in a software company இருப்பாங்க, they can give. அத சில பேர் தெரிஞ்சுட்டு அவங்க கொடுக்கட்டும் அவங்களுக்கு என்ன. நான் அது போல இல்ல. மென்டல் அதுதான் அங்க இருக்கு. மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் பேரண்ட்ஸ். நம்ம இதுல செலவழிக்கிறோம், நம்ம அவங்களோட கூடியே இருக்கும், நம்ம டைமும் அவங்களும் வேஸ்ட் கொண்டு வந்து டிராப் பண்ணோம், திருப்பி ஸ்கூல்ல ஆக்ஷன் போனோம். சில சென்டர்ல வந்து அவங்க ஸ்டே பண்ண முடியாது, இடம் ஸ்மாலா தான் இருக்கும். இது போல ஒரு இப்போ 2 ரூம் இருக்கு, சிங்கிள் பெட்ரூம், அது போல பிளாட்ல நடத்துறோம். அது போல இருக்கச்சு அவங்க கொண்டு விட்டுட்டு போனோம். அதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணோம். நீங்க மாம்பழத்தை நான் நடத்துறேன் வெஸ்ட் மாம்பழத்துல இங்க போனீங்கன்னா அயோத்தியா மட்டும் பெரிய மவுண்ட் ரோடு போல ரோடு எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு பையனை ஆக்ஷன் போலாம், உங்களுக்கு இதுக்காக ஷாப்பிங் போகணும்னு சொல்லி இதெல்லாம் அப்படி ஒரு என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ ஒன்லி திங் யூ மஸ்ட் ஹேவ் குட் ரேப்போர்ட் வித் த செஸ் பேரண்ட்ஸ். அவங்களோட ரொம்ப கர்டசியாகவும் நல்லாவும் பழகணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அவங்களுக்கு வேண்டிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். ஸோ வி மஸ்ட் give them some chess books, டீச் பண்ணோம். இப்போ செஸ் டீச்சிங் இந்த மீடியாவில் நல்லா இம்ப்ரூவ் ஆனதா, டிவி அதெல்லாம் வந்ததுனால, கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் வந்ததுனால we can simply show on the huge screen, டிவி ஸ்க்ரீன்லேயே I can demonstrate. முன்னெல்லாம் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் போர்டு மேக்னெட்டிக் போர்டு இருக்கும், அது கையே எங்களுக்கு வலிக்கும், எங்களுக்கு அதை வச்சு காட்டு. இப்போ ஃபிங்கர் மொபைல்லேருந்து I can copy the program and exhibit it on the TV screen. Even 20 30 100 கூட at a time பார்க்கலாம் ஒரு கிளாஸ். இப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துல இருக்கு, சில பள்ளிக்கூடம் பத்மாஷ் அது போல எல்லாம் கிளாஸ் ரூம்லேயே they got a big screen வச்சுட்டு ஹெட் மாஸ்டர் ரூம்லேயே அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. கரெக்டாக எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் போகும், கோச்சிங்லாம் நடக்கும். ஸோ தட் வே இட் இஸ். இது அப்புறம் செஸ் இஸ் அ பியூர்லி மேத்தமேட்டிக்கல் கேம், இஸ் அ மென்டல் கால்குலேஷன். செஸ் போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், ஆல்பபெட்ஸ் நியூமரல்ஸ். ஆல்பபெட்னா இங்கிலீஷ் ABCDEFG 8 கட்டம் 64 கட்டம் 8 ஃபைல் 8 ரேங்க்னுவோம். இங்கிலீஷ்ல தான் அதுக்கு பேர் நோட்டேஷன். அது எதுக்காக வச்சிருக்காங்க ஏபிசினா அந்த மூவ் எழுதணும். ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கு. 64 முன்னெல்லாம் அப்படி அவ்வளவு கிடையாது. 64 இது A1னா லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல, அதுக்கப்புறம் A2 A3 அது போல போகும். இது ரைட் ஹேண்ட் சைடு ரேங்க் வைஸ் போகும். ஓகே சார். இப்போ நம்ம கிரிக்கெட் ஆகட்டும் இல்ல ஃபுட்பால் ஆகட்டும், இதுக்கு இருக்கிற ஒரு மவுஸ் பாத்தீங்கன்னா செஸ்ஸுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அதிகமான வியூவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ஃபுட்பால், ஸோ இது 2 நோக்கி தான் போறாங்க. இப்போ செஸ்ஸுக்கு எந்த அளவுக்கு வியூவர்ஸ் வராங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? 3 to 5 years come almost changed. The chess they like it. Even rich, poor or middle class எல்லாருமே வராங்க. செஸ்ல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். இதுல எல்லாருமே சாம்பியன் கூட ஆசைப்படல. எல்லாம் நம்ம பையன் நல்லா விளையாடணும், நல்லா படிக்கணும், அதுதான் தட் இஸ் செஸ்ல தியரிட்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் கேமா இருக்கிறதுனால. அப்புறம்
இட் கிரியேட்ஸ் டிசிப்ளின், தே நோ த ட்ரிக்ஸ். இப்போ செஸ்ஸில் ட்ராப் பண்ணுறதுனால லைஃப்லயும் கொஞ்சம் கரெக்டாக சமாளிப்பான். எப்படி அதுக்கோசம் ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்ல ட்ராப் பண்ணணும் மற்றவங்க எல்லாம். பட் இஸ் நோ த நெலிவிச்சுலி ஆஃப் சரௌண்டிங்ஸ் இல்லையா. இப்போ திடீர்னு ஒரு டாக் வந்து பைட் பண்ணால் அது என்ன பண்ணுறதுலாம் இந்த செஸ்னாலே ஒரு மாதிரி கற்றுக்கலாம். அதை எப்படி அவுட் டு டேக்கிள் த ஆப்போனன்ட் செஸ்ஸில் நல்லா கற்றுக்கலாம். எப்போ நம்ம அடக்கி வாசணும், எப்போ அட்டாக் பண்ணணும், எப்போ பொசிஷனை டிஃபெண்ட் பண்ணணும், எப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. சில சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணோம். அந்த தட் சாக்ரிஃபைஸிங் நோட்டு அதாவது மோடு வந்து செஸ் வந்து இட்ஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் இன் த சொசைட்டி. ஸோ பசங்க லேவ் ஜென்ரல் குட்னஸ் இன் தம், தே வில் ஹெல்ப் த பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்ல பெக்கர்ஸ் அது போல இருந்தால் கூட தே வில் ஹெல்ப் பீப்புள். தே ஓன்ட் அனாவசியமாக நாங்களாம் அதெல்லாம் எங்களை போல எல்லாம் அதெல்லாம் சொல்லுவோம். ஏன்னா பிகாஸ் ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் த செஸ் அண்ட் லைஃப். ஐ நோ ஹவு த வில் டீச் த மாரல் சயின்ஸ் போல அதை நாங்கள் சொல்லிடுவோம். ஓகே சார், நீங்க குகேஷ் அவர்களை டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி மீட் பண்ணீங்களா, இல்ல டோர்னமெண்ட் நடந்து அவர் வெற்றி வகை சொன்னதுக்கு அப்புறம் மீட் பண்ணி ஏதாவது கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏதாவது? வரவே இல்லை, அவர் சிங்கப்பூர்ல இருக்காரு. அதுக்கு நாங்க வெயிட்டிங் ஃபார் த ஃபிளைட் எப்போ வராரு. அவர் வந்தா அதுக்கு எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாங்க. ஃபாதர் நம்பர் காண அவர் எடுக்கல, ப்ராப்ளி சிம் சேஞ்ச் ஆஃப் இதுன்னு இருக்கும் எனத்துல. இன்னொருத்தர் என்னோட தெரிஞ்ச ஒரு ரிப்போர்ட்டர் அப்ப இருக்காரு, அவர் எங்க செஸ்ல கோச்சா இருக்காரு. அது எங்களுக்கு கிரெடிட். வாசுதேவன் இஸ் கவர்ன் as a reporter to cover the event for some medias. He is also one of the coach in our academy. அவர் தான் ஃபோன் பண்ண, இல்லை நான் இப்போ தரேன் அப்படி நீங்கள் வரும், ஐ எக்ஸ்பெக்ட் இந்த மெசேஜ், இல்லைன்னா எங்கள் அசோசியேஷனுக்கு வரும் எப்போ வராங்கன்னு. ஏன்னா we have to gather. அப்புறம் என்னன்னா இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமானது, இந்த ஸ்கூல் காலேஜஸ் என்கரேஜ் பண்ண. இப்போ எல்லாமே சில்ட்ரன்னாலே ஸ்கூல், தென் கம்ஸ் காலேஜ், அப்புறம் ப்ரொஃபஷனல் காலேஜ், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட். இது நாளும் ஒரு மாதிரி செஸ்ஸில் சிங்க்ரனைஸ் ஆகும். செஸ்ஸில் வந்து இப்போ 7th 3rd standard 4th standard அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பாஸ் ஃபெயிலாம் கூட அப்படியே போயிட்டு இருக்கலாம். எஸ்எல்சியோ மெட்ரிக்கோ +1 +2ன்னு போயிட்டு இருக்கலாம். அதுவும் காலேஜ்னு வரைச்சதான் கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாகும். அந்த காலேஜ் 30 they will choose the best among the lot. யார் ரொம்ப மெரிட்னுவாங்க அதுனா அதெல்லாம் கிராஸ் பண்ணோம். அதுக்கெல்லாம் செஸ் கேம் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல்லு. அப்புறம் நாங்கள் அஸ் எ செஸ் கோச் வி வில் சே டு த ஸ்டூடெண்ட்ஸ், வந்த உடனே சொல்லுவோம் ஒரு குவிஸ் சொல்லுவோம், செஸ் எந்த நாட்டில் கண்டுபிடிச்சோன்னு சொல்லுவோம். அது சில பேர் கரெக்டாக சொல்லுவோம். அப்புறம் சொல்லுவோம் அப்படியா அப்படி தெரியாது. ஸோ தட் வில் ஹேவ் எ வெரி சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம கண்ட்ரி இந்தியாவில் கண்டுபிடிச்சது அப்படின்னா அது ஒரு இது. அது போல சில இதெல்லாம் சொல்லி தரணும். அப்புறம் சில இது நாங்கள் சொல்லி தருவோம். செஸ்ஸில் புக்ஸ் இருக்கு இல்லையா, செஸ் புக்ஸில் வந்து வச்சுங்க ஒரு ரோவை அடிக்க விடுங்க. ஒரு ரோட்ல மவுண்ட் ரோடு போல ஒரு ரோட்ல அடிக்கணும். மவுண்ட் ரோட் டு சென்ட் தாமஸ் வரலாம் அடுக்கலாம் செஸ் புக்ஸ் அடுக்குங்க. பட் யூ கலெக்ட் ஆல் த அதர் ஸ்போர்ட்ஸ் புக் இன் அதர் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட், அத்லெட்டிக், கிரிக்கெட் எல்லாம் அதுக்கு ஈக்குவலா அதையும் அடிக்க வைங்க. செஸ் இஸ் த லீடிங். அது மீட் அவ்வளோ புக்ஸ் செஸ்ல இருக்கு. இது தியரிட்டிக்கல். இது ஒரு செஸ் பிளேயர் இவ்வளவு தூரம் இப்போ கிராண்ட் மாஸ்டர் வராருன்னா அதுவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஒரு குகேஷ் ஒரு இப்பதான் கிராஸ் 18 years. சில்ட்ரன்னுவோம், முதல்ல பிறந்தவன பேபி கிராலிங்னும், அதுக்கப்புறம் சில்ட்ரனும், அப்புறம் யூத்துன்னுவோம், யூத்துக்கு அப்புறம் டீனா இப்பதான் கிராஸ் பண்றாரு. மே மாசம் தான் பிறந்திருக்காரு இப்ப வந்தாரு. ஸோ அந்த டைம் 18th வந்து வேர்ல்டுலயே அது ஒரு ரெக்கார்டு வேற. அப்புறம் இதுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் சில இதுல போத் த கவர்மெண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஆர் ஹெல்பிங் செஸ் இன் கிராண்ட் வே. இப்ப ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம சிஎம் ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணாரு, ஆன் தி ஸ்பாட்ல கிவ் 5 crores. இஸ் a very exorbitant amount, நல்ல அமௌண்ட். that will help them to grow further. He can reach ஆனந்த் போலே 5 times 6 time வேர்ல்டு சாம்பியனா வரலாம். அதை பார்த்து இப்போ நம்ம வந்து வின்னிங் எல்லாரும் கேட்பாங்க, வின்னிங் ஹார்ஸே கொடுக்குறீங்களா மற்றவங்களும். நான் தட் இஸ் ஆல்சோ குட் பாயிண்ட். அதுக்கும் கவர்மெண்ட் ஷுட் கம் ஃபார்வர்ட். சரி, இப்போ இவருடைய வேவ் ஆஃப் பிளேயிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்ததுங்கிறத நீங்க நோட் பண்ணீங்களா? நான் பண்ணியிருக்கேன். இது வந்து இவன் டயத்தில் தான் ஒரு டைம் வச்சுதான் இவள் டேக் ரிஸ்க். மற்றபடி இவளை வாட்ச் அண்ட் பிளேன்னு சொல்லுவோம். ஸ்டார்டிங் ஓப்பனிங்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு ஒரு கமிட்மெண்ட் பண்ண மாட்டான். ஒரு அந்த மிடில் கேம்னு ஒரு ஸ்டேஜ், ஒரு கேம் 40 மூவ் ஆகுதுன்னு வச்சுங்க, அது வந்து ஓப்பனிங் வந்து ஜஸ்ட் 20-25 மூவ்ஸ் எல்லாம் ஓப்பனிங். அது அவ்வளோ தரோவா அது வில் பிளே லைக் தட். ஆனந்த் போலே அது கல்டிவேட்டட். அவ்வளோ ஞாபகம் அந்த தியரி அப்படியே படிச்சு வச்சிருப்பாங்க. இந்த ஓப்பனிங் குயின்ஸ் கேம்பிட், கிங்ஸ் கேம்பிட் ஆர் ரைலோ சிசிலியன் டிஃபென்ஸ், இவங்க ஓப்பனிங் எல்லாம் அப்படியே மனசுல
அது என்ன ஆப்பரண்ட் அது அவனும் மாறினா மாட்டிப்பாங்க. அது கரெக்டாக ஸ்டடி. இப்போ மேத்தமெட்டிக்ஸில் இன்ட்டுக்கு பதில் ப்ளஸ் போட்டால் ரிசல்ட் வராது. அது போல் த வில் ஸ்டடி தேர் மூவ்ஸ். அதனால தான் தியரிட்டிக்கல். இது போல் ஸ்டடி பண்ணனால அவன் அந்த பையன் பள்ளிக்கூடத்துலையும் நல்லா படிப்பான். ஈ வில் ஸ்டடி தரோலி. இது போல் ஆர்டினரி நல்லா படித்தாதான் முன்னுக்கு வரணும். வீட்டில் அந்த காலத்தில் தாத்தா பாட்டின்னு சொல்லுவாங்க, படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொன்னதான் படிப்பாங்கன்ற ஒரு இது. செஸ்ஸில் படித்தாதான் அவனை இம்ப்ரூவ் ஆக முடியும். அதே போல் அதை பேஸ் பண்ணோன்னே இவனுக்கு இது ஆர்வம். பேரண்ட்ஸ் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ணால் இ வில் ஆல்சோ ஸ்டடி. ஓகே சார். ஆனா நான் படிக்கும் போதெல்லாம் அந்த பிடி பீரியட எங்களோட மேக்ஸ் டீச்சர் தான் சார் கடன் வாங்கிடுவாங்க. அந்த பிடி பீரியட் அப்படிங்கறத நாங்க ஒண்ணு பார்த்ததே கிடையாது. அப்படிதான் நாங்க படிச்சு வந்தோம். ஆனா இந்த காலத்துல ஸ்போர்ட்ஸுக்கு இவ்ளோ கொடுத்து இவ்ளோ விஷயங்கள் மாணவர்களை கொண்டு வரீங்க அப்படிங்கிறது கண்டிப்பா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இந்தியால ரொம்ப பாப்புலரான கேம் எல்லாரும் கண்ண மூடின்னு சொல்லலாம், கிரிக்கெட்னு சொல்றோம். கிரிக்கெட் அந்த காலத்துல எஸ்டாப்ளிஷ்டு வெரி வெல். இத்தனைக்கும் இந்த கிரிக்கெட் விளையாடுற கண்ட்ரி ஹார்ட்லி டெஸ்ட் மேட்ச் உள்ளது 15 கண்ட்ரி தான், அதுக்கு மேலே கிடையாது. பட் செஸ் யூ யூஎன்ஓ மெம்பருக்கு மேலே நம்மள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 200 கண்ட்ரிஸ். இப்போ சென்னையில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒலிம்பியாட் நடத்தேன் மாலைவரத்தில். அதில் 200 கண்ட்ரிஸ் விளையாடினாங்க. வி காட் மோர் தென் 230 கண்ட்ரிஸ் ஆர் அஃபிலியேட்டட் வித் தி வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன். வேறு எந்த ஃபெடரேஷன், ஹாக்கி கிடையாது, ஃபுட்பால் ஹாக்கி கிடையாது. அப்புறம் இன்னைக்கு ஒரு இதில் இன்னொன்று என்னென்னா, த்ரூ ஆன்லைன் வி கேன் டீச் செஸ். மற்ற கேம்லாம் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட். இப்போ மியூசிக்லாம் சொல்லித்தராங்க, அதில் கிரிக்கெட் ஹாக்கிலாம் ஆன்லைனில் சொல்லி கஷ்டம். ஒன்லி திங் யாராவது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம், இப்படி விளையாடு என்ன பண்ணலாம். இதில் அப்படி இல்லை. வி லேவ் த சேம் போர்டு அந்த 2 monitors. ஸோ ஐ கேன் பிளே த சேம் மூவ், யூ வில் பிளே. தட் இஸ் அசிவ் போர்டு இங்கே வச்சதுல ஆளுக்கு ஒரு போர்டு வச்சுருக்கோம். வீல் பிளே அதில் நான் சொல்லி தருவேன். நான் என்னுடைய இதெல்லாம் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் புக்கெல்லாம் நான் பக்கம் செஞ்சு அதில் குவிஸ் போல் இது பண்ணால் என்ன பண்ணுவேன்லாம் சொல்லி தரலாம் ஆன்லைனில். ஸோ தட் இஸ் ஆல். இந்த ஆன்லைன் இதுவும் ஆஃப்லைன் கோச்சிங்கும் ஆல்சோ ஸ்டார்டட் சம் ஆஃப் தி செஸ் பிளேயர்ஸ். நான் சொன்னேன் க்ரீமா இல்லாத செஸ்ன்னு ஒரு இன்த்தியூசியம் அப்புறம் தே குட் நாட் knock the doors to get more அப்படின்னு வரைச்சு அவங்க they take up chess. ஓகே. இப்போ புதுசா நிறைய பேர் செஸ்ல நம்மளும் ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆகலாம், ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு நியூ கம்மர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொன்னா ஸ்டடியா வாட்ச் பண்ணுங்க, கேட்கறதெல்லாம் இது பண்ணுங்க. யூ மஸ்ட் மெயின்டைன் டிசிப்ளின். அனாவசியமா ஓவர் ஈட்டிங் கொடுக்கக்கூடாது, ஓவரா காஃபி டீ மற்ற இது இட்ஸ் நாட் எ பேட் ஹேபிட். பள்ளியிடம் போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். அது போலலாம் you always obey your parents. Whatever say you just obey them. அது போல சொல்லி தருவோம். ஓகே. இப்போ குகேஷ் அவர்களுக்கு 5 கோடி பரிசு கொடுத்திருக்கிறாங்க. அது கிரேட் boon from the தமிழ்நாடு கவர்மெண்ட் டுவர்ட்ஸ் தமிழ்நாடு செஸ் பிளேயர்ஸ்னே சொல்லலாம். அவர் குகேஷ் கொடுக்கல, எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்தா போல நாங்க ஃபீல் பண்றோம். ஓகே. So you understand. So that will have a imbibe interest in the following. குகேஷ் நம்மளும் வரலாம். அவளை குகேஷை நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 வருஷம் மெட்ராஸில் நடந்தது. ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் ஒரு டோர்னமெண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடத்தினோம். கால்சன் அண்ட் ஆனந்த். அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆனந்த் 5 times வின் பண்ணார். அது 6th டைம். கால்சன் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறாரு. எல்லாரும் எக்ஸ்பெக்டன்ஸ் என்ன இருக்கும், ஆனந்த் ஹோம் கிரவுண்டு வின் பண்ணுவாரு. எங்களை போல சில கிரிட்டிக்ஸ் ஹோம் கிரவுண்டு கொஞ்சம் ரிஸ்க், ஹோம் கிரவுண்ட் போல என்னன்னா ஓவர் என்கரேஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் faulted at some openings like that and he could not get retain the title. கால்சன் அதுலேருந்து விடாத 4 வாட்டி ஆயிட்டாரு. இப்போ ஒரு வாட்டி விளையாடல, அதனால தான் அந்த சைனாக்கார பையன் ஷிக். யூ ஆல்சோ யங்ஸ்டர், யூ மஸ்ட் அப்ரிஷியேட். He was also a youngster. This the world level எப்படி இருக்கு. Even Carlson Madras is hardly 19-20 years தான். ஆனந்த் அப்பயே 35 ஏதோ இருக்கும் மேல. கண்டிப்பா. இப்போ 18 வயசுலயே 55 years ஆனந்த். But still is ஆனந்த் கையில என்னன்னா even though he won all the thing, he has not left chess. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். செஸ்ல நிறைய பிளேயர்ஸ் ஆனந்த் போல கோச்சோ பிளே பண்ண எங்களை போல நான்லாம் கூட நான் நேஷனல் விளையாடிருக்கேன், இன்டர்நேஷனலாக விளையாடிருக்கேன். இருந்தாலும் நான் செஸ்ஸை விடலை. ஐ எம் நவ் ரன்னிங் 81 years. ஸ்டில் ஐ எம் செஸ். ஐ எம் கண்டக்டிங் செஸ் அகாடமி. ஐ கோ தேர் அட்லீஸ்ட் வீக்லி 3 days இன் வீக் 1.5 hours 2 hours கிளாஸ் எடுப்பேன் சின்ன பசங்க கூட. அவங்களுக்கு தகுந்தபடி பேசிக்கணும். அது தட் ஐ காட் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். வேற எங்கேயும் கிடைக்காது. டீச்சிங் இஸ் த ஹையஸ்ட் ப்ரொஃபஷன் இன் த வேர்ல்டு.
கண்டிப்பா குரு சிஷ்யன்னு சொல்றோமே, டீச்சர் ஸ்டூடெண்ட், அது வந்து தட் இஸ் ரிமார்க்கபிள். ம் தட் வில் ரேப் அவுட். அதில் செஸ்ஸில் எல்லா கோச்சஸும் அது போல் இருக்காங்க. இப்போ மெட்ராஸ்லேயே, அதாவது சென்னையிலே மோர் தேன் 100 to 150 கோச்சஸ் இருப்பாங்க. ஓகே அந்த இப்போ இதில் நெட்டில் போட்டால் கூட வந்துடும். இப்போ என்னோட காம்படிஷன்னா உடனே எங்கே இருக்குன்னு வந்துடும். அது போல் இதுவாகிடுது. அதில் சில பேர் லீடிங் கோச்சஸ்லாம் இருக்காங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும் சார். இந்த குகேஷ் அவர்களுக்கு ஒரு பாராட்டுகள் நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாது. அவ்வளோ விஷயம் வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு. ரிமார்க்கபிள். ஆனால் வந்து இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, லைக் ஸ்டேட் கவர்மெண்ட் 5 crores அப்படிலாம் கொடுத்தாப்புல, யூ மஸ்ட் அப்ரிஷியேட் immediately our parliament through speaker passed a resolution recognition. That is the great. இதுவரை யாருக்கும் பண்ணது கிடையாது. ஒரு 10 இப்பதான் நடந்து முடிஞ்சது. அடுத்த நாள் பார்லிமெண்ட்ல ஓம் பிர்லான்னு ஒரு சேர்மன், அதாவது ஸ்பீக்கர், அவர் உடனே இதை ப்ரிப்பேர்டாக இது பண்ணி இது பண்ணியிருக்காரு. அப்ரிஷியேட். திஸ் கிரேட். நாங்களாம் அது பர்டிகுலர்லி எஜுகேட் அவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. ஒரு பார்லிமெண்ட் ஹவுஸ் ரெகனைஸ் பண்ணுறது இம்மிடியட்டாக. அவர் இன்னும் இது கூட வரல, இந்தியாவுக்கு இன்னும் வரல. ஏன்னா 2 நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்னன்னா 14 ரவுண்ட்ஸ் நடத்தினாங்க. முதல் 14 ரவுண்ட்ஸில் யார் ஒவ்வொரு கேமுக்கும் 1 பாயிண்ட்டு, 14 கேம்ஸ் விளையாடணும். ஒருத்தரோட 14 கேம்ஸ் விளையாடணும்னா யார் 7.5 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம்னா அவங்க வின்னர் கவுண்ட் ஆகும். ஸோ 14 days போகும். அப்புறம் தான் 2 நாள் கழிச்சு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ தே கான் ரிட்டர்ன் ஜேர்னிலாம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இப்போ இதில் கூட குகேஷ் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குகேஷ் ஃபாதர் டுக் ஹிஸ் சன். According to my knowledge, his wife was sitting in Madras only. Okay. Prize வாங்கான்னு தெரியும் உடனே சாட் போத் இஸ் grandmother and mother 2 பேரும் ஃப்ளைட்ல வர சொல்லிட்டாரு. கண்டிப்பாக. சோ உங்க கூட பேசினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. சோ இன்னும் நிறைய செஸ்ல உருவாக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்டர் வந்து நீங்க நிறைய உருவாக்கிட்டு இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டுக்கு பேரும் புகழும் வந்து தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு நான் பர்சனலா உங்களுக்காக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றிம்மா.